ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வர்னிஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான பருப்பு பாயசம் தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கப்பு போட்டுக்கலாங்க. இதை லைட்டாக வறுத்துக்கலாங்க. லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக வறுப்பட்டணும். இதில் கொஞ்சமாக பச்சரிசி போட்டுக்கலாங்க. பச்சரிசி போட்டுட்டு தேன் வறுத்துக்கலாங்க. அதோடைய இப்போ இந்த பாசிப்பயிரை வறுத்த பாசிப்பயிர்ப்பை நம்ம ஒரு சட்டியில் போட்டு ஒரு 2 டைமு நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. பாசிப்பருப்பு எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் 3 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி ஊற்றி ஒரு 4 விசில் வர வரைக்கும் வச்சு ஆஃப் பண்ணிக்கலாங்க. நம்மளோட பாசிப்பருப்பு நல்லா சூப்பராக குழஞ்சி நல்லா வெந்துருச்சுங்க. அதை நல்லா அமுத்தி விட்டுக்கலாங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற 3 ஏலக்காய் அதில் போட்டுக்கலாங்க. போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நெய் நல்லா சூடாயிடுச்சுங்க. திராட்சை முந்திரி 2 போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. நம்ம வெட்டி வச்சுருக்க வெல்லத்தை அதில் போட்டுக்கலாங்க. 1 கப்பு வெல்லம் போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் பாயசத்துக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாங்க. இப்போ பாயசத்தில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாங்க. லைட்டாக பாயசம் நல்லா கொதிக்கட்டுங்க. இப்போது நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சை அதில் போட்டுக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பருப்பு பாயசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. பருப்பு பாயசம் பிடிச்சிருந்துச்சுன்னா வர்னிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.